2 weeks later. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? அதான் விழுந்துட்டாயே. ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். நான் தான் உங்கள் டிஜே ராக்கி. நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இம்மா நல்லா வீடியோ போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து போன தடவை நம்மளுக்கு வந்து எக்ஸாம் இருக்குதுன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். அது வந்து ரொம்ப நாளாக ஆக்கி விட்டானுங்க, ஒரு 2 வாரமாக ஆக்கி விட்டானுங்க. அதுவும் இல்லாமல் ஸ்டடீஸ் வர சொல்லி அதுக்கு தான் வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து உங்களுக்கு வந்து புஷ்பராஜை தெரிஞ்சிருக்கோம், அவங்க கூட தான் திருப்பி நம்ம விளையாட போகிறோம். நான் வந்து பார்க்கவே இல்லை. இன்றைக்கி நம்ம வந்து புஷ்பா கூட விளையாட போகிறோம். எப்படி இருக்க போகுது எனக்கும் தெரியல. வளவளன்னு பேசாமல் அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி மேட்ச்க்குள்ளே வந்தாச்சு. இதோ முன்னாடி போகிறான் பாருங்க, அவன் தான் புஷ்பராஜ். இந்த மேட்ச்சில் வந்து நம்ம ஏற்கனவே முன்னாடியே விளாண்டுட்டேன் நான். அதனால தான் அந்த நருட்டோ ஈவெண்ட்டோட தான் இருக்குது. இப்போ நான் விளாடல, முன்னாடியே விளாண்டுட்டேன். ஸோ அதுதான். ஸோ ஓகே, இப்போ அப்படியே மேட்ச் தான் இருக்குது. இப்போ இந்த புஷ்பராஜ் வந்து என்ன பண்ணுவான்னு தெரியல. போன புஷ்பராஜ் வந்து ஓசிகில் புஷ்பராஜாக இருந்தால், இந்த புஷ்பராஜ் எப்படி இருப்பான்னு தெரியல. இதோ இங்கே ஒருத்தருக்கான், கொடுப்போம், அடிப்போம், அடி. இந்த மேட்சும் புஷ்பராஜ் வந்து ஓசிகில் புஷ்பராஜாக தான் இருக்கான். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாமா, என்ன பண்ணுறது? இங்கே ஒரு பைப்பில் இருக்கான். ஐயோ, நம்மளுக்கு லைஃபுக்கு அவ்வளோதான்டா, சொல்லியே முடிக்கல, அதுக்குள்ளே நாக் பண்ணுறானுங்க. நம்மள்ட்ட லைஃபே இல்லை சுத்தமாக, நம்மளை தான் அடிக்கிறானுங்க. ஓகே, நாக் பண்ணாங்க, சூப்பரா. எவனா வந்து ரிவே பண்ணுங்கடா, வாங்கடா டே, ரிவே பண்ணுங்கடா, வாங்கடா, வாடா டேய். என்னடா பண்ணுற டே, வாடா ரிவே பண்ணுறா டே. இவங்ககிட்ட நான் தான் போகணும் போல இருக்குது. அவ்வளோதான், ரிவே பண்ணுறான், சூப்பராக. அடப்பாவி டே, எனிமி வரும்போது தான் ரிவே பண்ணிங்களா, அதுக்கு முன்னாடி ரிவே பண்ணக்கூடாதா? என்னடா பண்ணுவீங்க போங்க. ஸோ ஓகே, இவனை மட்டும் முடிச்சிடா டே, முடிச்சிடா கீழே வச்சுட்டான். இப்போ இவன் ஒருத்தன் தான் இருக்கான், இவன் மட்டும். நான் செத்துட்டேன். நான் ஒன்றும் இந்த மேட்ச்சில் வந்து இன்னும் கரெக்டாக போதில்லை. எப்படா அடிச்சடே, சூப்பர். எப்படியோ மேட்ச் வின் பண்ணா, செத்துருவான் தான் நினச்சேன். எப்படியோ மேட்ச் வின் பண்ணிட்டுக்கிறான். இவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே பாகுன்னு தான் வச்சுருக்கான், புஷ்பா பாகு. நம்ம புஷ்பராஜ் தானே கூப்பிடுவோம். ஸோ புஷ்பராஜ். அப்புறம் வந்து கன் எடுத்துக்கிட்டோம், ஸ்கேர் எடுத்துக்கிட்டோம். இப்போ போய் அவனுக்கு ஃப்ரெண்டாக ட்ரை பண்ணுவோம். இருங்க, இவனாச்சும் ஃப்ரெண்டாக வரான் பாபா. ஃப்ரெண்டா டே, ஃப்ரெண்டு கொஞ்சமாச்சும் ஃப்ரெண்டாக அடி ப்ளீஸ்ரா. ஃப்ரெண்டாவடா, என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறான். ஃப்ரெண்டாவடா அடி ப்ளீஸ்ரா, ஃப்ரெண்டாவடா ப்ளீஸ். ஃப்ரெண்டே ஆக மாட்டேங்கிறான், ஓடனே ஆகிறான். அதுனடா, நான் யார் கூடாது விளையாட போனேன், எவனுமே ஃப்ரெண்டாக மாட்டேங்கிறீங்க, வாங்கடாடி வெறியேத்துறீங்க. ஸோ இந்த மேட்ச் தந்துவிட்டா அவள் தான். எனக்கு வந்து இப்போயே உடம்பு சரியில்லை, பார்த்தீங்க வாய்ஸே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எனக்கு உடம்பே சரியில்லை. இப்போ அதெல்லாம் பேச தவிர நம்ம மேட்ச் எப்படி இருக்குன்னு மட்டும் பார்க்கலாம். இப்போ இனிமே எங்கேருந்து வருவானுங்கன்னு தெரியல. நானும் கொஞ்சம் ஆர்வமாக தான் போகிறேன். ஒரு கிளாச்சும் அடிக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. வாய்ப்பில்லை ராஜா. ஏன்னா போன தடவை புஷ்பா இருக்கும்போது அவன் வந்து அப்படியே உலக சாதனை மாதிரி பண்ணிட்டான் அவன். என்னால் ஒரு கிலோ தான் அடிக்க முடிஞ்சிச்சு. அது கூட சொல்லலாம். ஆனால் பட் ஒரு கிலோ. ஏய் இங்கே பாருங்க, நான் பேசினே வரலான்னு தான் இருந்தேன். ஒருத்தன் வந்து என்னன்னா, அவனை வந்து அடிச்சிடலான்னு பார்த்தா எங்கே வந்து ஒரு கொரிலா குதிக்கிற மாதிரி குதிக்கிறான். நீங்கள் விளையாடும்போது கன்ஃபார்மாக இது மாதிரி ஒருத்தன் குதிப்பான், கன்ஃபார்ம் உங்களுக்கு குதிப்பான். நம்ம ஒருத்தனை ரெஸ்ட் பண்ணி இருப்போம், தரமாக ரெஸ்ட் பண்ணுவோம். அப்போ வந்து நடுவில் வந்து கொரிலா மாதிரி குதிப்பான். திடீர்னு பார்த்தா வெக்டாரை வச்சு குதிப்பான், சல்லுன்னு அழுத்துவான், நம்ம செத்து போயிடுவோம். அதான் அந்த கடுப்பு தான் ஏறும் பயங்கரமாக. ஓகே, அது நடக்க வேண்டிய விஷயந்தான். ஸோ இப்போ இவன் என்ன பண்ணுறாருன்னு எனக்கு தெரியல. இந்த புஷ்பராஜை அடிச்சிருவான்னு தான் நானும் பார்க்குறேன். அந்த ஒரே இங்கே இருக்கான்னு நினைக்கிறேன். அடிச்சிடாடே புஷ்பராஜ், என்ன எங்கே அடிச்சிடாடே. அவ்வளோதான், இவன் அடிக்கல, வேற எவனா அடிச்சிருக்கான். அழுத்தி பிடிக்கிறான், ஆனால் ஒழுங்காக அழுத்தி பிடிக்க தெரியல, எங்கெங்கேயோ அடிச்சுன்னு இருக்கான். ஸோ ஓகே, மூணாவது மேட்ச்சுக்கு வந்தாச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் ஏற்கனவே ஜெயிச்சாச்சு, செகண்ட் மேட்ச்சும் ஜெயிச்சாச்சு. ஓகே, இப்போ தேர்ட் மேட்ச்சுக்கு வந்தாச்சு. இப்போ நம்மளோட வந்து பேர் ஃபுல்லு P90 எடுத்துக்கிட்டோம். அவன் வச்சுட்டு தான் நம்மளும் எடுத்துருக்கோம். நம்ம அடிச்சிருவோன்னு ஒரு நம்பிக்கையிலே எடுத்துருக்கேன். அந்த 2 கண்ணையும் அடிச்சிருவ மாட்டோமோ, அவ்வளோதான். ஒருத்தர் நாக் பண்ணிட்டேன். இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க. அந்த 2 பேர் அடிச்சிருது. இங்கே ஒருத்தருங்க, இங்கே முடிச்சிருவோம், அவ்வளோதான். எப்படி இருந்தாலும் ஓசிக்கில் தான் எடுக்கிறானுங்க. ஆனால் நம்ம வந்து புஷ்பராஜ் வந்து ஓசிக்கில் எடுக்கலை. யாராவது டே நான் அடித்த கில்லடா, எப்படா நீங்கள் கில் எடுக்கிறீங்க? அவன் பாருங்க, ரிவே பண்ணிட்டு விட்டு போயிட்டான். இவனுங்க அடிச்சிட்டானுங்க. நான் அடித்தா மட்டும் இவனுக்கு விட மாட்டான். ஸோ இங்கே ஒருத்தர் இருக்கான், இவனையாச்சும் கில் அடிப்போமா பார்ப்போமா? அவள்தான் அடிப்போம். டே எங்கேருந்துடா அடிக்கடி அடிச்சிட்டு கில்லா? எப்படா கில்லு? எனக்கு புரிஞ்சிச்சு. நம்ம வந்து பவர் இருக்குல்ல, நம்ம பவர், அந்த ஆர்மர் பவரை வச்சு அவனை அடிச்சிட்டோம். 25 டேமேஜ் வந்ததுனால அவனை அடிச்சிட்டோம். முதலாவே நம்ம வந்து இப்படி அடிச்சிருக்கோம். பெருமையான விஷயமா இருக்குது. ஸோ ஓகே, இப்போ இது வந்து லாஸ்ட் மேட்சாக இருக்கணும் நான் நம்புகிறேன். இது வந்து ரொம்ப பெரிய மேட்ச்லாம் கிடையாது, சிம்பிளாக முடிஞ்சிடும். அப்படி நானே விளாட்லான்னு நினச்சாலும் இவன் வரமாட்டான். ஸோ அதனால தான் தனியாக விளாடணும்.
ஸோ ஓகே, நீங்களும் விளாட்ணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நம்ம யூஐடி கமெண்ட் பண்ணியிருப்போம். இதுக்கு முன்னாடி போனால் அதுக்கு முன்னாடி போட்டிருப்போம். அதில் வந்து நம்ம யூஐடி கமெண்ட் பண்ணியிருப்போம். ரெக்வஸ்ட் கொடுங்க, நான் வந்து அக்செப்ட் பண்ணுறேன். அப்படியே உங்கள் கூட விளாடலாம். அப்படியே அந்த வீடியோவை நம்ம சேனல்லையும் வரும். ஓகே, இப்போ அதுதான் இப்போ வந்து லாஸ்ட் மேட்ச்னு நினைக்கிறேன். ஏற்கனவே 2 பேரும் நாக் பண்ணிட்டானுங்க. நம்மளாலேயும் ஒருத்தன் காலி, அவன் காலி பண்ணான்னு தெரியல. ஓகே, அவள் தான் இந்த புஷ்பராஜா அடிச்சுக்கிட்டே இருக்கான். எத்தனை கில் எடுத்தான்னு தெரியல. ஓகே, ஒன்று ஒருத்தன் தான் இருக்கான். அடி என்ன கீழும் எடுக்க மாட்டானுங்க, புஷ்பராஜும் கீழ் எடுக்கல. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து பூயா வாங்கியாச்சு. சுமாராக இருந்தாலும் மேட்ச் பூயா வாங்கியாச்சு. அடுத்து என்ன வீடியோ போடணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது வரைக்கும் பாய் பாய், டேக் கேர். அமுக்கு டுமுக்கு அமால் டுமால்.